துபாயிலேருந்து அல்ஹம்துலில்லாஹ் இப்படி ஊருக்கு வந்தாச்சு. காகம் கரைகிற, கிளி பேசுகிற, ரேடியோ படிக்கிற சத்தம் கேட்குதா, அப்போ விலகி கொள்ளணும் ஊரில் தான் இருக்கிறேன்னு சொல்லி. ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினதும் எங்கள் ஊருக்கு வரதுக்கு ஒரு கார் ஒன்று இருந்தது. 3 பேர் ஷேரிங்கில் வரது போல். விலையும் குறைவாக இருந்ததால் அதில் ஏறி தான் நான் வந்திருந்தேன். நான் கார் ஓட்டுறவங்க வேனோட்டுறவங்க எப்படி வண்டி ஓட்டுவாங்க என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் அப்படி ஓட்டாமல் உண்மையிலேயே அவர் டிரைவர் நாங்கள் பயணம் என்றும் இல்லாமல் ஒரு நட்பு ரீதியாகத்தான் பேசி பழகி கொண்டு வந்து வீட்டை கொண்டு வந்து விட்டிருந்தார். அதனால் பயணம் ராகத்தாக இருந்தது. பொதுவாக கொழும்புலேருந்து எங்களோட ஊரெல்லாம் 7-8 மணித்தியாலம் பயணம் செய்ய வேண்டும். சாதாரண பயணமாக இருக்காது அது. பல காடுகளை கடந்து, பல நீளமான ரோடுகளை கடந்து, காடு மட்டும் இல்லை காட்டில் இருக்கும் விலங்குகளையும் கடந்து ஊருக்கு வந்து சேர வேண்டும். இந்த மாதிரியான ரோடுகளில் நான் போகும்போது, கார்லேயோ பஸ்லேயோ போகும்போது நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா, ரோட்டோரமாக சோளம் அவித்து இல்லை சோளம் சுட்டு நிலக்கடலை அவித்து விற்பாங்க. பஸ்ஸை நிப்பாட்டி இல்லாட்டி காரை நிப்பாட்டி ஒருத்தர் வாங்கி கொண்டு போக வேண்டும் நாம் யோசிப்பது உண்டு. ஆனால் பல நாட்கள் வாங்காமலேயே போயிருப்போம். இதே மாதிரி அனுபவம் நான் எங்களோட வாப்பாடு சின்ன வயசில் கொழும்புக்கு போகிற நேரம் நல்லா இருக்கலாம், பஸ் நிறுத்தாட்டினா வாங்கலாமேன்னு சொல்லுவாங்க. பட் வாங்கின நாட்கள் இல்லை. விடல்ல தான் வந்த காரை நிறுத்தாட்டி ஒரு இடத்த மரமுந்திரிகை விற்றுருந்தாங்க. மரமுந்திரிகை சீசன் என்பதால் எவ்வா சிவப்பு கலர் ஒரு பக்கம். அந்த மரமுந்திரிகையையும் கூடவே இயற்கையான பஞ்சில் செய்யப்பட்ட தலையணையை வாங்கி கொண்டு தான் இப்போது ஊருக்கு வந்து கொண்டு வீட்டை வந்து ஹோட்டலிருந்து பேசி கொண்டு இருக்கிறேன். துபாயிலிருந்து மகன் வரார். துபாய் குனஃபா சாக்லேட்டு, துபாய் அபாயா, துபாய் சென்ட்டு வாங்கின்னு வராமல் மரமுந்திரிகையும் பஞ்சு வாங்கி கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி வீட்டை கேட்டு வாப்பா கிண்டல் பண்ண போகிறார் என்பது மட்டும் கன்ஃபார்ம். பாப்பா என்ன சொல்கிறாருன்னு.